இந்த கிரீன்லாண்டுன்னு ஒரு பகுதி இருக்கு. அதை விட்டு கொடுத்த பிறகு எங்களுடைய நாட்டுக்கு கிரீன்லாந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அடுத்த 2 மாதங்கள்ல நாங்க கிரீன்லாண்டை பிடிச்சு எடுத்துருவோம். எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காசு கொடுத்தனால நான் விலைக்கு வாங்கிடுறேன். அதை எனக்கு பார்சல் பண்ணிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ட்ரம்ப் அவர்கள் கேட்டுட்டு இருக்காருல்ல. அப்ப இந்த கிரீன்லாந்து பிரச்சனை இப்ப பெருசா மாறி இப்ப டென்மார்க் சொல்லியிருக்காங்க, கிரீன்லாண்டை தொட்ட மவனை நீ கெட்ட. ஒரு நாட்டோ நாடை இன்னொரு நாட்டோ நாடு அடிக்குது அப்படின்னா பிறகு நாட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாட்டோ இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி ஒரே போடா போட்டுட்டாங்க. என்னப்பா இது நாட்டோ நாடுகளுக்கு வந்த தலைவிதிய அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு டென்மார்க் வெர்சஸ் அமெரிக்காவினுடைய இந்த பிரச்சனை. வெனிசுலால அமெரிக்கா ஒரே நேரத்தில் 100க்கும் அதிகமான இடங்களை தாக்கி அழித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆதரவர்களை பிடிப்பதற்கு முன்பாக 20 இடங்கள்ல குறிவைத்தார்கள் என்பதும் நாம் தெரிந்த விஷயம் தான். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 32 கியூபா அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. ஸோ வெனிசுலால ஒரு அட்டாக் அமெரிக்கா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது கியூபாவா இருக்கட்டும் கொலம்பியாவா இருக்கட்டும் அவங்களுடைய பார்டரை செக்யூர் பண்ணாங்க. ஸோ கியூபாவினுடைய அதிகாரிகள் வெனிசுலாவுக்குள்ள இருந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இப்போது வெளியாகி வருகிறது. பட் இதற்கான கன்ஃபர்மேஷன் சீக்கிரமா வெளிவர வாய்ப்புகள் இருக்கின்றன. அமெரிக்கா ஐநா சபையிடம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, வெனிசுலால நாங்க நடத்தின ஆபரேஷனுக்கு பிறகு நாங்க ஆக்குபை பண்ணல, அது எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லல, எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லல. பட் எங்களுக்கு தேவையான குற்றம் யார் செய்தார்களோ அவர்களை மட்டும் நாங்கள் கைது செய்திருக்கிறோம். அதுவும் சட்டப்படியான கைது தான் செஞ்சிருக்கோம். எனவே எங்கள் மீது ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பதிலை கொடுத்திருக்கிறது.